Hello students, welcome to Shah Academics. இன்னைக்கு நம்ம class 6 ஓட 9th chapter data handling பார்க்க போறோம். Exercise number 9.1 first sum. In a mathematics test, the following marks were obtained by 40 students. Arrange these marks in a table using tally marks. ஒரு கிளாஸ்ல 40 ஸ்டூடண்ட்ஸ் வந்து டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிருக்காங்க. அவங்க எடுத்த மார்க்ஸ் வந்து இங்க பிரசன்ட் பண்ணிருக்காங்க. இது நம்ம ஆர்டரா பிரசன்ட் பண்ணி அதுக்கான டேலி மார்க்ஸும் நம்ம மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம மார்க்ஸ் வந்து 1 2 3 ஆர்டர், அதாவது 1 மார்க் வாங்கினவங்க 2 மார்க் வாங்கினவங்கன்னு சொல்லிட்டு 1 2 3ல இருந்து 9 மார்க்ஸ் வரைக்கும் இருக்கு. மேக்ஸிமம் வந்து 9 மார்க்ஸ் நம்ம அதை ஆர்டரா பண்ணிக்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து 1 மார்க் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2. அப்போ 2க்கு வந்து நம்ம இந்த 2 லைன் பிரசன்ட் பண்ணணும். இங்க நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ் யூஷுவல் 2 போட்டுக்கோங்க. அண்ட் 2 மார்க் வாங்கினவங்க 3 பேர் இருக்காங்க. ஸோ 3 பேர் வந்து நம்ம 3 லைன்ஸ் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் 3 மார்க்ஸ் வாங்கினவங்க 3 பேர் அண்ட் இந்த மாதிரி 3 லைன்ஸ் போட்டுக்கலாம். இப்போ 4 மார்க்ஸ் வாங்கினவங்க நமக்கு எத்தனை பேர் இருக்காங்க? 7 இருக்காங்க. டேலி மார்க்ஸ்ல எப்படி பண்ணணும்னா இந்த 4 லைன்ஸ் போட்டுட்டு அண்ட் இது வந்து ஒரு கிராஸ் பண்ணிக்கணும். தட் மீன்ஸ் இது வந்து 5 ஆயிடும். அண்ட் 5 அண்ட் இது ஒரு 2 7. 5 மார்க்ஸ் வாங்கினவங்க பாத்தீங்கன்னா மொத்தம் 6 பேர் இருக்காங்க. அண்ட் இங்க வந்து 4 லைன்ஸ் இருக்கு. நம்ம ஒரு கிராஸ் போட்டா 5 ஆயிடும். ஸோ 5 பிளஸ் வந்து இது 1. ஸோ 6 நம்பர்ஸ். 6 மார்க்ஸ் வாங்கினவங்க 7 பேர் இருக்காங்க. அகைன் இந்த 4 லைன்ஸ்க்கு நம்ம ஒரு கிராஸ் லைன் பண்ணிட்டா 5 ஆயிடும். அண்ட் இது as usual 2 கவுண்ட் பண்ணிக்கோங்க. 5 plus 2 7. 7 மார்க்ஸ் வாங்கினவங்க மொத்தம் 5 பேர் இருக்காங்க. இங்க 4 லைன்ஸ்ல கிராஸா ஒரு லைன் பண்ணிக்கணும். டேலி மார்க்ஸ் பிரசன்டேஷன் 5. 8 மார்க்ஸ் வாங்கினவங்க மொத்தம் 4 பேர் இருக்காங்க. ஸோ இங்க 4 பேர் மென்ஷன் பண்ணிக்கோங்க. 9 மார்க்ஸ் வாங்கினவங்க 3 பேர் இருக்காங்க. 3 லைன்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். அண்ட் இப்போ நம்ம மார்க்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டோம். அண்ட் இப்போ வந்து அதை பேஸ் பண்ணி क्वेश्चंस கேட்டிருக்காங்க. ஏ பாருங்க. Find how many students obtain marks equal to or more than 7. எத்தனை ஸ்டூடண்ட்ஸ் வந்து 7 இல்லனா 7க்கு மேல above 7 வாங்கி இருக்காங்க அப்படி கேட்டிருக்காங்க. அப்போ 7ல இருந்து இந்த 7 8 9 மூணு மார்க்ஸ் எடுத்த ஸ்டூடண்ட்ஸ் கவுண்ட் பண்ணிக்கலாம். எத்தனை ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க? 5 4 3. So 5 plus 4 9, 9 plus 3 12. அப்போ 12 ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. A ஓட ஆன்சர் வந்து 12 ஸ்டூடண்ட்ஸ். B என்ன கேட்டிருக்காங்க? How many students obtain marks below 4? இப்போ below 4 பாத்தீங்கன்னா 3ல நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா 4 கம்மியான மார்க்ஸ் 3 2 1. இந்த மூணு நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். And number of students பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 plus 3 6, 6 plus 2 8. 8 பேர் வந்து 4 கம்மியா எடுத்திருக்காங்க. So B ஓட ஆன்சர் வந்து 8. Second sum. Following is the choice of sweets of 30 students of class 6. Arrange the names of sweets in a table using tally marks. Which sweet is preferred by most of the students? இப்போ ஒரு கிளாஸ்ல 30 பேர் இருக்காங்க. ஸோ 30 பேருக்கு வந்து ஒவ்வொரு ஸ்வீட் பிடிச்சிருக்கு. அவங்க லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. யார் யாருக்கு என்ன பிடிச்சிருக்கு அந்த லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம ஆர்டர் படி அரேஞ்ச் பண்ணி அண்ட் அதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா யாருக்கு அதிகமா என்ன ஸ்வீட் பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணலாம். ஸ்வீட்ஸ் பார்த்தா மொத்தம் 4 ஸ்வீட்ஸ் சொல்லியிருக்காங்க. லட்டு, பர்ஃபி, ஜலேபி, ரசகுல்லா. 4 ஸ்வீட்ஸ் தான் மாத்தி மாத்தி 30 பேரும் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து லட்டு வந்து எத்தனை பேர் பிடிச்சிருக்காங்க? 11 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிடிச்சிருக்கு. இங்க 4 லைன் போட்டு ஒரு கிராஸ் பண்ணா 5 ஆயிடும். அண்ட் இங்க 4 லைன்ஸ் இருக்கு. ஒரு கிராஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒன் மோர் லைன். டேலி மார்க்ஸ்ல 11 ஆயிடுச்சு. அண்ட் பர்ஃபி வந்து 3 பேருக்கு பிடிச்சிருக்கு. 3 லைன்ஸ் இங்க போட்டுக்கலாம். அண்ட் ஜலேபி பாத்தீங்கன்னா 7 பேருக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இங்க 4 இருக்கிறதுனால நம்ம ஒரு கிராஸ் பண்ணிட்டா 5 ஆயிடும். அண்ட் இங்க 2 5 plus 2 7. அண்ட் ரசகுல்லா வந்து 9 பேருக்கு பிடிச்சிருக்கு. இந்த 4 லைன்ஸ்ல நம்ம கிராஸ் பண்ணிக்கலாம். 5 ஆயிடும். பிளஸ் இந்த 4. அண்ட் இப்போ வந்து இதை பேஸ் பண்ணி நம்ம क्वेश्चंस கேட்டிருக்காங்க. ஏ என்ன கேட்டிருக்கான்னு பார்ப்போம். அரேஞ்ச் தி நேம்ஸ் ஆஃப் தி ஸ்வீட்ஸ் இன் a table using tally marks. இதை நம்ம அரேஞ்ச் பண்ணி மென்ஷன் பண்ணிட்டோம். B வந்து which sweet is preferred by most of the students.
எந்த ஸ்வீட்ஸ் நிறைய பேர் லைக் பண்ணிருக்காங்க அப்படின்னு B ல கேட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லட்டுவை லைக் பண்ணிருக்காங்க. லட்டு தான் நிறைய பேர் பிடிச்சிருக்கு. மொத்தம் 11 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லட்டு பிடிச்சிருக்கு. Third sum, Catherine threw a dice 40 times and noted the number appearing each time as shown below. Make a table and enter the data using tally marks. Find the number that appeared. இப்போ என்ன பண்றாங்க, கேத்ரின் வந்து டைஸை வந்து த்ரோ பண்ணிருக்காங்க. ஸோ டைஸ்ல வந்து ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு நம்பர் நமக்கு காட்டும் இல்லையா? ஸோ அவங்க அதெல்லாம் நோட் பண்ணி ஈச் டைம் த்ரோ பண்ணும்போது என்ன நம்பர் வந்திருக்கோ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்டரா அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த ஆர்டர் வந்து டேலி மார்க்ஸ்ல மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் நம்ம A, B சம்லாம் போடலாம். 40 டைம்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த நம்பர் இத்தனை டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ 1 வந்து நம்ம அவங்களுக்கு 7 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ டேலி மார்க்ஸ் வந்து 4 அண்ட் கிராஸ் பண்ணா 5 ஆயிடும். 5 + 2 7 அண்ட் 2 நம்பர் வந்து she got 6 டைம்ஸ் அண்ட் இங்கேயும் கிராஸ் போட்டுக்கோங்க 5 ஆயிடும் +1 6. 3 நம்பர்ஸ் வந்து அவங்களுக்கு 5 டைம்ஸ் வந்திருக்கு. அப்போ இங்க 4 லைன்ஸ் இருக்கு இல்லையா, இங்க மேல ஒரு கிராஸ் போட்டுக்கலாம். அண்ட் 4 நம்பர் வந்து 4 டைம்ஸ் தான் வந்திருக்கு. அண்ட் 5 நம்பர் வந்து she got 11 டைம்ஸ். அப்போ 11 னா இந்த 4 லைன்ஸ்ல கிராஸ் ஒன்று 5 ஆயிடும். இங்க ஒரு கிராஸ் 5 5 10 +1 11. 6 நம்பர் வந்து 7 டைம்ஸ் வந்திருக்கு. இந்த 4 லைன்ஸ்ல ஒரு கிராஸ் 5 டைம்ஸ் அண்ட் இந்த 2 7. A sum சால்வ் பண்ணலாம். Find the number that appeared the minimum number of times. எந்த நம்பர் வந்து ரொம்ப கம்மியா வந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 4 வந்து 4 டைம்ஸ் வந்திருக்கு. 4 தான் இருக்கிறதே கம்மி நம்பர். she got 4 times. A ஓட ஆன்சர் 4. B வந்து the maximum number of times. ஸோ எந்த நம்பர் அதிகமா வந்திருக்கு? 11 டைம்ஸ் வந்து 5 வந்திருக்கு. அப்போ 5 is the answer. The answer 5. C, find those numbers that appear an equal number of times. ஸோ எந்த நம்பர் வந்து சேமா 2 டைம்ஸா வந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1 7 டைம்ஸ் வந்திருக்கு அண்ட் 6 வந்து 7 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ 1 and 6 வந்து 7 டைம்ஸ் வந்திருக்கு, ஈக்குவலா வந்திருக்கு. 1 and 6. Fourth sum, following pictograph shows the number of tractors in 5 villages. இங்க village A, B, C, D, E னு 5 villages இருக்கு. So each villageல இத்தனை number of tractors இருக்கு. இதை பேஸ் பண்ணி क्वेश्चन கேட்டிருக்காங்க. Observe the pictograph and answer the following questions. Which village has the minimum number of tractors? எந்த villageல ரொம்ப கம்மியான tractor இருக்கு? Village D. எவ்வளவு இருக்கு? 3 tractor இருக்கு. And வேற நம்ம இங்க நம்பர்ஸ் எழுதிக்கலாம். B has 5 tractors. C வந்து 1 2 3 4 5 6 7 8. C கிட்ட 8 இருக்கு and E ல 6 இருக்கு. Second question, which village has maximum number of tractors? எந்த villageல அதிகமா tractor இருக்குன்னு கேட்டிருக்காங்க. Village C has maximum number of tractor. Less வந்து village D, higher வந்து village C. Third question, how many more tractors village C has as compared to village B? இப்போ village B compare பண்ணும்போது C கிட்ட எவ்வளவு அதிகமா இருக்குன்னு கேக்குறாங்க. Village B has 5 numbers tractors, C வந்து 8 இருக்கு. அப்போ 8 minus 5 3. So B and C compare பண்ணும்போது C கிட்ட extra 3 tractors இருக்கு. Fourth question, what is the total number of tractors in all the 5 villages? இப்போ மொத்தம் இந்த 5 வில்லேஜ்லயும் வந்து எத்தனை டிராக்டர் இருக்குன்னு கேட்காங்க. இப்போ நம்ம நம்பர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணனும். 6 plus 5 plus 8 plus 3 plus 6 equal to 6 plus 5 11 plus 8 19 19 plus 3 22 22 plus 6 28 tractors இருக்கு டோட்டலா. Fifth sum, the number of girl students in each class of a co-educational middle school is depicted by the pictograph. ஒரு co-ed ஸ்கூல்ல girls and boys ஸ்கூல்ல number of girls வந்து class wise மென்ஷன் பண்ணிருக்காங்க.
இங்க ஒரு கேர்ள் பாத்தீங்கன்னா 4 நம்பர்ஸ் கவுண்ட். ஸோ எப்பவுமே இந்த ஹிண்ட் ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கணும். அண்ட் இந்த ஒரு இமேஜுக்கு இஸ் ஈக்குவல் டு 4 நம்பர்ஸ். அப்போ ஒவ்வொன்றுமே 4 கணக்கு நம்ம எடுத்துக்கணும். அப்சர்வ் திஸ் பிக்டோகிராஃப் அண்ட் ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். A. Which class has the minimum number of girl students? இப்போ இந்த லிஸ்ட்ல வந்து எந்த கிளாஸ்ல ரொம்ப கம்மியான கேர்ள் ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. 8th கிளாஸ். 8th வந்து ரொம்ப கம்மியா இருக்காங்க. B. Sum is the number of girls in 6th less than the number of girls in 5th. 5th-க்கும் 6th-க்கும் கம்பேர் பண்ணும்போது 6th-ல வந்து ரொம்ப கம்மியா ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்களா அப்படின்னு கேக்குறாங்க. And 5th-ல தான் கம்மியா இருக்காங்க, 6th-ல அதிகமா இருக்காங்க. That means இதோட ஆன்சர் நோன்னு எழுதிக்கணும். How many girls are there in class 7? 7th கிளாஸ்ல எத்தனை கேர்ள்ஸ் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஒரு இமேஜ் வந்து 4 நம்பர்ஸ். ஸோ 3 4 இருக்கு. 4 3s are 12. மொத்தம் 12 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 7th-ல இருக்காங்க. 6th sum. The sale of electric bulbs on different days of a week is shown below. ஒரு கடையில வந்து பல்ப் சேல்ஸ் பண்றாங்க. மண்டே வந்து இத்தனை நம்பர் சேலா இருக்கு அண்ட் டியூஸ்டே வந்து இத்தனை நம்பர் சேலா இருக்கு. ஸோ இங்க 1 bulb equal to 2 bulbs. இந்த ஒரு ஷேப்க்கு வந்து 2 நம்ம எடுத்துக்கணும். ஸோ 2 2 2 நம்ம கவுண்ட் பண்ணிக்கணும். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாப்போம். Observe the pictograph and answer the following questions. A. How many bulbs were sold on Friday? Friday வந்து எத்தனை bulbs சேல் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. இப்போ Friday வந்து எத்தனை bulbs இருக்குன்னு ஃபர்ஸ்ட் கவுண்ட் பண்ணிப்போம். 1 2 3 4 5 6 7. 7 and ஒரு bulb is equal to 2 bulbs இல்லையா? அப்போ 7 into 2 14. Friday வந்து நமக்கு 14 bulbs சேல் ஆயிருக்கு. B. Sum. On which day were the maximum number of bulbs sold? எந்த நாள் வந்து அதிகமான பல்ப் சேல் ஆயிருக்கு கேட்டிருக்காங்க. ஸோ சண்டே வந்து we got maximum number of sales. C. Sum. On which of the days same number of bulbs were sold? எந்த ரெண்டு நாள்ல ஒரே quantity of bulbs சேல் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. Wednesday and Saturday same quantity சேல் ஆயிருக்கு. E. Sum. If one big carton can hold 9 bulbs, how many cartons were needed in the given week? இப்போ இந்த பல்ப்ஸ் எல்லாமே வந்து ஒரு காட்டன் பாக்ஸ்ல பேக் பண்றாங்க. ஒரு பாக்ஸ்ல வந்து 9 பல்ப்ஸ் தான் வைக்க முடியும். அப்போ இந்த வாரம் ஃபுல்லா சேல் ஆன பல்பை பேக் பண்ண எத்தனை பாக்ஸ் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம டோட்டலா ஃபர்ஸ்ட் வந்து எத்தனை பல்ப் சேல் ஆயிருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்கலாம். மண்டே வந்து 1 2 3 4 5 6. 6 into 2 12. Tuesday 1 2 3 4 5 6 7 8. 8 into 2 16. Wednesday 4 4 into 2 8. Thursday 5 5 into 2 10. Friday 1 2 3 4 5 6 7. 7 into 2 14. Saturday 1 2 3 4. 4 into 2 8. Sunday 1 2 3 4 5 6 7 8 9. 9 into 2 18. 86 bulbs சேல் ஆயிருக்கு 1 வீக்ல. இப்போ இந்த மொத்த பல்பை பேக் பண்றதுக்கு எத்தனை கார்டன் பாக்ஸ் நமக்கு தேவைப்படும் கேட்டிருக்காங்க. So 86 by 9. 9 9s are 81. Remaining 5. இப்போ வந்து நமக்கு 9 பாக்ஸ்ல 81 பல்பை ஃபில் பண்ணிடுறோம். அண்ட் எக்ஸ்ட்ரா 5 இருக்கு இல்லையா, அதுக்கும் நமக்கு ஒரு பாக்ஸ் தேவைப்படுது. அப்போ இந்த 9 பிளஸ் இந்த 5 பல்புக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பாக்ஸ் தேவைப்படுது. Therefore 10 boxes needed to pack these 86 bulbs. 7th sum. In a village 6 fruit merchants sold the following number of fruit baskets in a particular season. ஒரு வில்லேஜ்ல 6 மெர்ச்சன்ட் வந்து இவ்ளோ ஃப்ரூட் சேல் பண்ணிருக்காங்க சீசன்ல. இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம சம் சால்வ் பண்ணணும்.
இங்க வந்து ஒரு basket is equal to 100 fruit baskets. இப்போ 100 வச்சு நம்ம இதை சால்வ் பண்ணணும். Observe this pictograph and answer the following questions. Which merchant sold the maximum number of baskets? இப்போ இந்த 6 பேர்ல யார் அதிகமா சேல் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க இமேஜ் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கிறது மார்டின். So we can write Martin. How many fruit baskets were sold by Anwar? Anwar எவ்வளவு சேல் பண்ணிருக்காங்க கேட்டிருக்காங்க. So மொத்தம் எத்தனை basket count பண்ணிக்கலாம்? 1 2 3 4 5 6 7. 7 and ஒரு basket is equal to 100 number. Equal to 700 basket. Anwar வந்து 700 basket சேல் பண்ணிருக்காரு. See some. The merchants who have sold 600 or more numbers of baskets are planning to buy a godown for the next season. Can you name them? இப்போ இதுல 6 பேர்ல 600க்கு மேல அதாவது 600 or above 600 baskets யார் சேல் பண்ணிருக்காங்களோ அவங்க வந்து நெக்ஸ்ட் இயருக்கு ஒரு கோடவுன் ஃபிக்ஸ் பண்றதுக்காக பிளான் பண்றாங்க. சோ யார் யார் 600க்கு மேல பண்ணிருக்காங்கன்னு பாப்போம். ஒன்னு வந்து அன்வர், மார்டின் and ரஞ்சித் சிங். and மத்தவங்க எல்லாம் கம்மியா தான் பண்ணிருக்காங்க. அன்வர், மார்டின், ரஞ்சித் சிங் can buy a godown for the next season. இப்போ நம்ம சாப்டர் 9 ஃபுல்லா முடிச்சிட்டோம். and இந்த கான்செப்ட்ல உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. and இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க and மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thanks for watching. Thank you.